ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது மத்தேயு 7:21 நாம் இப்படி வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை விரட்டினோம், அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பீர்கள். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்பதாய் ஆண்டவர் ஒரு முக்கியமான எச்சரிப்பின் செய்தியை நமக்கு வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வசன பகுதிகளுக்குள்ள நான் 3 விஷயத்தை பார்க்கிறேன். ஒன்று, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற விஷயம். 2வது, இயேசு ஆராதிக்கிறதுனாலேயோ கர்த்தர் என்று சொல்றதுனாலேயோ அற்புதங்களை செய்வதனாலேயோ அற்புதம் நடக்கிறதுனாலேயோ அந்த ராஜ்யத்துக்கு வர முடியாது என்ற செய்தி. 3வது, பரலோக பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்கிற செய்தி. அல்லேலூயா. இந்த 3 விஷயம் அதுல இருக்கு. முதலாவது, நாம பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என வாசிக்கிறோம். பரம் என்றால் மேலே, ஹெவன்லி என்ற அர்த்தம். மேலே ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு நேரா மனசை திருப்புங்க, அந்த ராஜ்யத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல இயேசு சொல்லுவார், 1லிருந்து படிச்சா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன், நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்க வேண்டும், நான் இருக்கிற வண்ணமாகவே நீங்களும் நித்தியமாய் இருக்க வேண்டும், அதற்காக நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்துக் கொள்வேன். சரிதானே? பரலோக ராஜ்யம், ஏன் ஒரு கேள்வி வருகிறது, ஏன் இந்த உலகத்துல எத்தனையோ காரியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, இதெல்லாம் பற்றி ஆண்டவர் பேசாம, பூலோக ராஜ்யத்தை பற்றி பேசாம அவர் ஏன் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. முதலாவது, தேவன் மனிதனை படைத்தார், தம்முடைய சாயலில் ரூபத்தை படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:26-27 சொல்லுகிறது. சாவாமை உள்ளவர்களாய், ஒளிவுடைய அணிந்தவர்களாய், சந்தோஷ பூர்ணதை நிறைந்தவர்களாய், பூரண சற்குணம் உள்ளவர்களாய், தேவனோடு உறவில் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வசனங்கள் மூலமாய் நாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவனுடைய சித்தம் செய்யாம பிசாசனுடைய சித்தம் செஞ்சதுனால, தேவ கட்டளை மீறினதுனால எல்லாம் சாபமாய் மாறிவிட்டது என்ற காரியத்தை நாம் பார்க்கணும். அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16லிருந்து 19 வரை வந்தா அவர் ஆசீர்வதித்த உலகத்தையே சாபமா மாத்துறத பார்க்கிறோம். நீ பெருகும்போது வேதனை பெருக பண்ணுவேன், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய்னு சாபம் வந்துட்டு. அதன் பிறகு ஆபேல், ஆதாமுடைய மகன் ஆபேல் தேவ சித்தப்படி காணிக்கை செலுத்துகிறான். காயின் அப்படி செய்யல, அதனால கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரிக்க முடியல. விளைவு, காயின் ஆபேலை கொலை செய்கிறான். மீண்டும் தேவ சித்தம் செய்த ஆபேல் கொலை செய்யப்படுறான். சாத்தான் சித்தம் தான் நிறைவேறிட்டு வந்துடுது. அப்புறம் இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் காலத்தை கொடுத்தார், அவங்க ஆசீர்வாத வாக்கு
வாக்குத்தத்தம் கொடுத்தோம். அவங்களும் விக்கிரக ஆராதனை செய்து எருசலேம் தேவாலயம் வரைக்கும் விக்கிரகத்தை வச்சு பெரிய சாபத்தை உண்டாக்கிட்டாங்க. அதனாலதான் ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், இனி இதெல்லாம் வேண்டாம், பழச நினைக்கவில்லை என்று சொல்லி தேவன் ஒரு புதிய திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி தம்முடைய குமாரனாக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அதனாலதான் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் மனசை திருப்புங்கள் என்று சொல்லி இந்த சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. அப்படி இயேசுவின் சுவிசேஷத்தின்படி நாம் வாழும்போது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியும் என்பதை அறிஞ்சிருக்கணும். முதலாவது விஷயம், சுவிசேஷம் என்பது பரலோக ராஜ்யத்தை பற்றியது, உலகத்தை பற்றியது கிடையாது. இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, அதுக்குரிய காரியத்தை மட்டும் ஆண்டவர் செய்வார். ஆகவே மனசை பரலோகத்தில் வைக்கணும். மத்தேயு 6:20-21 சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். அப்ப மனச பரலோகத்தில் வைக்கணும். கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தான் தேடணும், பூமிக்குரியவளை தேடப்படாது. சரிதானே? சரிதானே? அது முதல். இரண்டாவது, இயேசுவை நாம் ஆராதிக்கிறதுனால நம்ம பரலோகம் போக முடியாது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிறதுனால பரலோகம் போக முடியாது. ஏன்னா இயேசுவின் நாமத்தில் நீங்க எவ்வளவு உலக பிரகாரமான காரியங்கள் வாங்கி இருந்தாலும் ஒரு நாள் வரும்போது கண்ணை மூடும் போது இந்த உலகத்தில் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் வாங்கின எல்லாவற்றையும் இழந்துதான் இந்த உலகத்தை விட்டு போகணும். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு அற்புத சுகந்தந்தார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் அந்த சுகத்தை இழந்து நீங்கள் மரித்து தான் பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர் எனக்கு வீடு தந்தார், அந்த அற்புதம் செஞ்சாருன்னு நீங்க நிறைய காரியம் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் வரும்போது அவர் தந்த எல்லா காரியங்களையும் இங்க போட்டுட்டு தான் நீங்க போனோம். ஊழிய ஒருவேளை நாங்கள்லாம் தீர்க்க தரிசன ஊழியக்காரர்கள் சொன்னாலும் அற்புதங்களை செஞ்சாலும் எல்லாம் உலகத்தோட முடிஞ்சிடும். அதாவது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற எந்த காரியமும் இந்த உலகத்தை தாண்டி வராது. அதான் அதுக்கு அடிப்படையான புரிதல். ஆகையினால்தான் இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் நடக்கணும், நடக்கப்படாதுன்னு சொல்லல. அது இயேசுவை விசுவாசிப்பதற்கு, அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அதுல நடந்து தேவ சித்தம் செய்வதற்கு தான் அது காரணமா இருக்கணுமே தவிர இதை மட்டும் செஞ்சுட்டே நீங்க உட்கார்ந்துடப்படாது. ஏன்னா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவை ரொம்ப ஆராதிச்சா அவர் அற்புதம் செஞ்சுட்டே இருப்பார், அந்த மாதிரி தான் கொண்டு போறாங்க. அவருடைய வசனத்துல நடக்க விடல, தேவ சித்தத்துல நடக்க விடல. நிறைய ஆராதனை மட்டும் பண்ணா அற்புதங்களுக்காக மட்டும். இப்ப புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. கத்தோலிக்க மரபுல இயேசுவை ஆராதிப்பாங்க, குருசடி மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதை சுத்தி நிறைய சிலைகள் வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டா புதுமை நடக்கணும், அவங்க விரும்புகிற காரியம் நடக்கணும்னு அந்த குருசடி செய்கிறாங்க. இது மாதிரி தான் இப்போ இங்கேயும் சபையும் ஒரு குருசடி மாதிரி ஆயிடுச்சு. புதுமைகளுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் சில காரியங்களுக்காகவும் மட்டும் பயன்படுத்துகிற ஒரு நிலையாக மாறும்போது அதுவும் ஒரு குருசடியாக மாறிடுது. இப்போ புரியுதா? அது ஆமாம், சில வச்ச குருசடி, இது சில வைக்காத குருசடி மாதிரி மாறிக்கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். இது ஒன்றும் குருசடி கிடையாதுங்க. இது தேவ சித்தம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர்றதுக்கு வச்சிருக்கிற கிறிஸ்தவன் சபை. இங்க அற்புதம் இருக்குதுங்க, அதிசயம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்கு, வேண்டான்னு சொல்லல. ஆனா நாம இதன் மூலம் தேவ ராஜ்யத்தின் மகிமையான அனுபவங்களை கற்று அதுக்குள்ள போனோம். அல்லேலூயா. இதுதான் குருசடிக்கும் சர்ச்சைக்கும் உள்ள வித்தியாசம், நீங்க புரிஞ்சுக்குங்க. சரி, அப்ப மூணாவது, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவள் தான் தேவனுடைய அந்த பரலோக பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இது முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஆதாமேவாள் பரலோக தேவ சித்தம் செய்யல, சாத்தா சித்தம் செஞ்சதுனால சாபம் வந்துட்டு. காயின் தேவ சித்தப்படி காணிக்கை செலுத்தல, அதனால காணிக்கை அங்கீகரிக்கல, அவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் கொலைகாரனாக மாறிவிடுகிறான். அப்புறம் மற்ற மக்களும் நீங்க ஆதியாகமம் 6:5 மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தான் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார். இதெல்லாம் படைச்சிட்டமே ஆயிடுச்சு. அந்த அளவு நோவாவை தவிர எல்லாரும் சாத்தான் சித்தம் செய்ய போயிட்டாங்க. இப்ப புரியுதான்? அதான் விஷயம். அடுத்தது நான் சொன்னேன், இஸ்ரவேலர்களுக்கு நிலைமை அப்படி சாத்தான் சித்தம் செஞ்சுட்டாங்க, எருசலேமிலேயே விக்கிரகாரா செஞ்சுட்டாங்க, எல்லாம் போயிட்டு. ஸோ இந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அதே வரிசையில் தேவ சித்தம் செய்யாமல் போகக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கப்படாது. புரியுது இல்லையா உங்களுக்கு? பரலோக தேவ சித்தம் செய்யும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறத மிக முக்கியமாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை செய்யட்டும், அவர் செய்திருக்கிறார். இதன் மூலம் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும். இப்போ இந்த பரலோக தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தத்தை செய்வது எப்படி என்கிற காரியங்களை நம்ம பார்க்கணும். யோவான் 14:6 சொல்லுகிறது. யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொன்னார். இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் தேவன் இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை செய்றார். அப்பதானே இயேசுவிட்ட வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்கல்ல. பரலோகத்துக்கு போற வழியா இருக்கிற இயேசுவிடத்தில் வருவதற்கு தான் அவர் அற்புதங்கள் பல காரியங்கள் எல்லாம் செஞ்சு நம்ம நடத்தட்டும், நல்லது. இப்ப இயேசு சொல்லுகிறார், நான் வழியா இருக்கிறேன், என் வழியாய் நீங்கள் நடந்து வர வேண்டும். யோவான் 10:27-28 சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், என்னை பின்தொடர்ந்து வரணும், பின் செல்லணும், அவைகளை என் கையில வச்சிருப்பேன், அவைகளை எனக்கு தெரியும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு நாமத்தில் உங்களுக்கு நடந்த அற்புதங்கள்னால இயேசு விசுவாசித்தீர்கள், இயேசு இடத்துல வந்திருக்கிறீர்கள். இனி என்ன செய்யணும்? இயேசுவை பின்தொடர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்ற வேண்டும். மத்தேயு 28 கடைசி 2 வசனத்தில், நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கணும். பக்தராக்கி கொடுக்க சொல்லல, அது வார்த்தை அப்படிதான், சீஷராக்கணும். நீங்கள் யோவான் 4:1 சொல்லுது, இயேசு பலரை சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்தார். அப்ப சீஷன்னு சொன்னா இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம். என்ன அனுபவம்? இயேசுவை ஓகே, அது உங்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கலாம்ல. இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் தான் சீஷத்துவம். அப்போ 1 பேதுரு 2:21 சொல்லும், கடந்த அந்த பகுதி வசனத்தின் கடைசி பகுதியில் அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் மாதிரியை வைத்து போனார். அது என்ன மாதிரி? நீங்கள் யோவான் 13:15 நான் செய்தது போல நீங்கள் செய்ய வேண்டும், அதற்காக நான் மாதிரி வைத்தேன், என் மாதிரிப்படி நடந்தா நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள் சொன்னார் இல்லையா? அப்ப இயேசுவின் மாதிரியில நடக்கிறது. யோவான் 14:15 சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தோம் என் வசனத்தை கடைபிடிப்பான். 14:23 சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தோம் என் வசனத்தை கடைபிடிக்கணும். சரியா? அப்ப இயேசுவின் வசனத்தை வாசிக்கணும், இயேசுவின் மாதிரியில நடக்கணும். 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல நடக்கணும். அல்ல அப்படித்தானே நடக்குதிய? நீங்க அப்படிதான் நடக்குதுங்களா? நீங்க பார்த்துக்கிடணும். நான் பாட்டு பாடுறேன், கையடிச்சேன், ஆராதிச்சேன்னு சொல்லிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியாச்சு. அப்ப இப்போ என்ன செய்யணுமா? அவருக்கு வசனத்துல நடக்கணும். நீங்க சிந்திச்சுக்கணும். எல்லாருக்கும் கையில பைபிள் இருக்கு, சரி, எனக்கு எல்லா இடத்துலயும் இதை சொல்லிட்டு அப்படியே தேவ காரியங்களை உணர்த்திட்டு போனோம், எல்லாம் நீங்க செய்யலாம், கையில பைபிள் இருக்கு, நல்லது. அப்ப இயேசுவின் வார்த்தையில மாதிரியில நடக்கிற சீடர்களாக நீங்கள் மாறினீர்களா, மாற விரும்புகிறீர்களா? எல்லாம் நீங்க தான் பார்க்கணும் எந்த அளவு வந்தீங்கன்னு. சரி, அப்படி சீடர்லாம் மாறணும். அப்படி சீடர்லாம் மாறும்போது அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அது யோவான் 14:15 சொல்லுது, என்னிடத்துல அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான். நான் என்ன செய்வேன் தெரியுமா? பரலோக பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்வேன். என்ன வேண்டிக் கொள்வாராம்? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தரும்படியாய் நான் உங்களுக்காக பிதாவின் இடத்துல ஜெபம் வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அது என்னது? அது யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? தூய ஆவியா இருக்கிறார். தூய ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படி அவர் வேண்டிக் கொள்வாராம். அது யோவான் 14:23. அப்ப அதுல அப்படித்தான், நீங்கள் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிச்சா நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவன் ஆவியா வந்து என்ன செய்வாராம்? வாசம் பண்ணுவார். சரி, அப்ப இயேசுவின் வார்த்தையில நடக்கும்போது, அவருடைய சீடர்களாக மாறும்போது, தேவன் பிதாவாகிய தேவன் நம்மை சிநேகிக்கிறார். அவரே ஆவியாய் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சரிதானே? அது என்னது? 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் சொல்லி இருக்கு இல்லையா? அப்போ நம்ம தேவ ஆலயமாக தேவன் மாற்றுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து விடுகிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:14 சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய
புத்திரரா இருக்கிறார்கள். சாத்தானுடைய ஆவியினால் நடத்தப்பட்டா சாத்தானுடைய புத்திரரா இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னு சொன்னா எல்லா மனிதர்களும், அதாவது தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படாத எல்லா மனிதர்களும் அதற்கு எதிரான சாத்தானுடைய ஆவியினால் தான் நடத்தப்படுகிறார். ஆதாமிலிருந்தே சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நடந்தபடினாலே சாபம் வந்துட்டுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போதும் அப்படிதான் தேவ ஆவியை பெற்று நடத்தப்படாதவர்கள் சாத்தானுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே அந்த செயல் இருக்கிறது. நீங்க எபேசியர் 2 அதிகாரம் 2-3 வசனத்துல வந்தா, தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்குள் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடி, உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி, மனசு மாம்சம் விரும்பினபடி ஜனங்கள் நடக்கிறாங்க. அந்த வசனத்தை அங்க பார்த்துடுங்க. அப்ப ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவினா என்ன தெரியுமா? அது எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலங்களில் ஆளுகை செய்கிற அசுத்த ஆவிகள் மனுஷனுக்குள்ள செயல்படுறதுனால தான் அவன் பல ரீதியில நடக்கிறான், பல உலக வழக்கங்கள் எல்லாம் உருவாக்குகிறான். அந்த உலக வழக்கத்தை பார்த்து மற்றவங்களை காப்பி அடிக்கிறாங்க. பத்தியெல்லாம் பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள என்ன ஆவி வருது? சாத்தானுடைய ஆவி வருது. பரலோக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன ஆவி வருது? பரலோக தேவனுடைய ஆவி வருது. சரிதானே? அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 32 வசனத்திலே தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி சாட்சின்னு வாசிக்கிறோம். பரலோக தேவ சித்தம் செய்யும்படி இயேசுவின் சீடர்கள் ஆகி அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்த சாட்சி கொடுக்கிறார். அது அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 15 அதிகாரம் 8 வசனத்தில் இருதயங்களை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவன் என்னுடைய மகன், இவர்கள் என்னுடைய மகள் என்று தேவ ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். தேவ ஆவியானவரின் சாட்சி இல்லாதவங்க தங்களை தேவ பிள்ளைன்னு நினைச்சுக்கப்படாது. அது தப்பு. ஆமா, பிசாசுகள் சொல்லுது இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அநேகரை விட்டு ஓடி போயிட்டு என்று வசனங்கள் சொல்லுகிறது. 6000 பிசாசு பிடிச்ச மனுஷன் சொல்றான், இயேசுவே தேவனுடைய குமாரனு, உமக்கு எனக்கு என்னன்னு சொல்றான். இயேசுவே ஆராதிக்க, அதான் சொன்னேன், இயேசுவை ஆராதிக்கிறதுனாலோ தேவகுமாரன் நம்புறதுனாலோ யாரும் தேவ பிள்ளையா மாறிட முடியாது. யார் தேவ பிள்ளைன்னா எவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து சாட்சி கொடுத்திருக்கிறாரோ. சரியா? அதான் முக்கியம். அந்த ஆவி சாட்சி பெற்றவர்கள், அந்த ஆவியில நடக்கிறவங்க, அந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவங்க தான் தேவ பிள்ளைகள். மறந்துடப்படாது. அப்ப தேவ ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். இந்த தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோவான் 14:26 சொல்லுகிறது, பிதாவினிடத்திலிருந்து வருகிற அனுப்பப்படுகிற அந்த ஆவி வரும்போது நான் சொன்னவைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தருவார். 15:26 சொல்லுகிறது யோவான், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்பதான் பைபிள் வச்சிருக்கிறோம், அன்னைக்கு பைபிள் கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு யார், இயேசு என்ன பேசினார்ங்கிறதெல்லாம் விசுவாசிகளுக்கு ஞாபகப்படுத்தினாராம். ஏன்னா 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, அதுல நீங்க நடக்கணும்னு சொல்லி இருக்கு. சத்திய ஆவி வரும்போது அவர் சத்தியத்திலே நடத்துகிறார், சத்தியத்தை குறித்த தெளிவை தருகிறார், பொய்யை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆவியா வந்து நமக்குள்ள வாசம் பண்ணி அவருடைய சத்தியத்திலே அவருடைய வழியிலே நம்மை நடத்துகிறார், நடத்த வேண்டும். ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறு ரூபமாக வேண்டும்னு சொல்லி இருக்கு. தூய ஆவியானவர் வரும்போது, பரலோகத்தின் தேவ ஆவி வரும்போது தேவனுக்கு பிரியமானது எது, அவருடைய சித்தம் எது என்கிற அறிவை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மை அவர் பிரித்து எடுத்து விடுகிறார். ஏன்னா இப்போ உலகத்தின் ஆவி கிடையாது. பழைய காலத்தில் உலகத்தின் ஆவி இருந்ததுனால தான் உலகத்தார போல நடந்தோம், உலகத்தார போல பேசினோம், உலகத்தார போல சிந்திச்சோம். இப்ப பரலோகத்தின் ஆவி வந்ததுனால நம்முடைய சிந்தை எல்லாம் பரலோக தேவனுக்கு ஏற்றதாய் மாறிவிட்டது. பரலோக தேவனுடைய குணங்களை பிரதிபலிக்க கூடியதாய் மாறி
மாறிவிட்டது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல பூரண சர்க்குணராய் இருங்கள்னு சொன்னார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் பரிசுத்த ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம்னு ஆவியின் கனிகளை நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு மேல 2 வசனம் இருக்கு பாருங்க. மாம்சத்தின் கிரியைன்னு சொல்லி இருக்கு. அதாவது உலகத்தின் ஆவி நாள பிடிக்கப்பட்ட அந்த நாட்களில் நம்முடைய குணம் எப்படி இருந்தது? சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், கொலைகள், வரிகள், களியாட்டுன்னு நிறைய இருக்கு. அதுக்கு மேல இருக்கு. இதெல்லாம் உலகத்தின் ஆவி ஒருத்தருக்குள்ள இருந்தா அந்த மாதிரி குணம் இருக்கும். பரலோகத்தின் ஆவி ஒருத்தருக்குள்ள இருந்தா 5:22 பிறகு உள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம் பட்டியல் போட்டிருக்குல்ல, அந்த குணங்கள் இருக்கும். அப்ப நமக்குள்ள என்ன ஆவி இருக்குது என்கிறத நாம இப்பமே என்ன செய்யணும்? உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே கைய கால உதறதுனால மட்டும் அதை பரிசுத்த ஆவி நீ நம்பிடப்படாது. காவியின் கனிதான் ரொம்ப முக்கியம். மற்ற காரியமும் தேவன் தரும்போது நீங்க பயன்படுத்தலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 படிக்கும் போது முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்க இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனை களைஞ்சு போடணும். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி வந்து மெய்யான நீதி, பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ மோசம் போக்க இச்சை, பிசாசு போடுறது. இப்ப புதிய ஆவி வந்தா மெய்யா தேவ சாயல் வருது பாருங்க. மெய்யான நீதி, பரிசுத்தம்ங்கிற தேவ சாயலான புதிய மனுஷன், உள்ளான மனுஷன். 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிது ஆக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆத்மாவிலே ஒரு மர ரூபம், ஒரு புதுப்பித்தல், ஒரு புதிய சாயல் நமக்குள்ளே உண்டாகிறது, உண்டாக வேண்டும். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். புரியுதா? ஆத்மாவிலே ஒரு பிதாவின் சித்தம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். பிதாவின் சித்தம் நீங்க நல்லா புரியணும். ஏதோ வந்தோம், கூட்டத்துக்கு வந்தோம், ஜெபம் பண்ணணும், நன்மை வாங்கணும்னு நீங்க போனா பரலோகத்துக்கு போக முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சூழ்நிலையில வந்து இயேசுவுக்கு சீஷராவி அவருடைய வசனத்துல நீங்க நடந்தீங்கன்னா, இயேசுவின் வார்த்தைகளை நாம் படிக்கும் போதுதான் தேவ சித்தத்தை புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் வசனத்தை படிக்கணும்னு நம்ம முதல்ல பார்த்துட்டோம். 2வது ஆவியானவர் வந்து உங்கள் ஆத்மாவை பரலோக பிதாவின் சித்தத்துக்கு ஏற்ப மர ரூபப்படுத்த வேண்டும். அப்படி படுத்தலைன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இப்ப புரியுதா நான் சொல்லுது? இல்லையா? கண்ணை மூடுவது வரைக்கும் நான் அதை சொல்லிட்டேன். சரீர சுகமா இருக்கலாம், அற்புதமா இருக்கலாம், எல்லாம் இங்க போட்டுட்டு போயிருவீங்க. கண்ணை மூடின பிறகு என்ன வெளியே போகும் தெரியுமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வரும்போது, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் தைரியமாகவே இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம்னு வாசிக்கிறோம். இந்த சரீரத்தை விட்டு ஆத்மாவாகிய நாம், உள்ளான மனுஷனாகிய நாம் வெளியே போவோமா? ஓகே. லூக்கா 16:19 2 மனுஷர்கள் வாழ்ந்தாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் லாசரு. ஐஸ்வர்யவான் சுகபோகமாய் வாழ்ந்தான். லாசரு ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்ந்திருக்கான். ஆனா மரணம் வந்தபோது லாசரு ஆபிரகாமுக்கு பக்கத்திலும் ஐஸ்வர்யவான் பாதாளத்திலும் சென்றான். அப்படி படிக்கிறோம்ல? ஓகே. அப்ப சாவுக்கு பிறகு ஆத்மா என்ன செய்யணும்? வெளியே போனோம். அது தகுதிக்கேற்ப இடத்துக்கு போனோம். தேவ சாயல் அடைந்தவர்கள் பரதீசுக்கு போவார்கள், சாத்தான் சாயல் அடைந்தவர்கள் பாதாளத்துக்கு போவார்கள். சரிதானே? அப்போ என்ன சாயல்ல உங்க குணம், உங்க செயல், உங்க பிரவர்த்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கிடணும். ஆமா. அதாவது அது மத்தேயு 6:20-21 நான் சொன்னேன்னா, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை வைங்க, உங்க இருதயம் எங்க இருக்கோ பொக்கிஷம் அங்கதான் இருக்கும். அப்ப பரலோகத்திலே மனசை வச்சா பரலோக சிந்தை, பரலோக ஆவி, பரலோக குணம் வரும். பூலோகத்துல மனசுல வச்சா பூமிக்குரிய சிந்தை, பூமிக்குரிய மாம்சத்தின் கிரியை, எல்லா பாவமும் வரும். ஏன்? பூமி சாபத்தில் இருக்கு, பூமி பாவத்தில் இருக்கு. அப்ப பாவத்துல மனசுல வச்சா பாவம் வரும். பரலோகம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆகவே பரிசுத்தத்துல மனசு வச்சா பரிசுத்தம் வரும். அதானே உண்மை? சரி. நீங்க எப்படி போறீங்கன்னு நீங்க பார்த்துக்கணும். ஆத்மாவில மர்றமாவது எல்லாம் எத்தனை டிகிரி ஆச்சுது எல்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம விட்டு வெளியே போனோம். அல்லேலூயா.
இப்ப புரியும் நினைக்கிறேன். பரலோக பிதா சித்தம் செய்யறது எலும்பும் சதைக்கு வாழுது இல்ல, உலகத்துல கொடி கட்டி பறக்குது இல்ல, ஆத்துமாவிலே மறுரூபப்படுவது. அல்லேலூயா. அதனாலதான் எபேசியர் 3:16 சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையா பலப்படணும். புறம்பான மனுஷன்ல பலப்பட்டா பெரிய பெட்டி வாங்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு நடக்காது. இது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சாவணுங்க. கிறிஸ்துவன் சபையினுடைய அனுபவத்தை பேசுறேன். நீங்க கூட்டத்துக்கு வந்து கார் வாங்கினீங்களா, வீடு கட்டினீங்களா இல்ல என்கிறதுல பிரச்சனை, உள்ளான மனுஷன்ல பலப்பட்டியலாங்கிறது தான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆத்துமாவிலே மறுரூபம் வந்தான்னு பிரச்சனை. எந்த அளவு வந்து கிறிஸ்துவன் சாயல் வந்ததா, எந்த அளவு வந்தது என்கிறத நீங்க பார்க்கணும். இங்கேயே நமக்குள்ளே கிறிஸ்துவன் சாயல் உண்டாக வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 ஆனபடி ஓகே. அதாவது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இப்போதே இயேசுவின் சாயல், இயேசுவின் தன்மை நமக்குள்ளே உருவாகணும். இப்பமே உருவாகணும். அதான் அதுக்கு விஷயம். செத்தபுறம் உருவாகுதில்லை, இப்ப உருவானாதான். ஆமா, அது கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்ப ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இயேசுவை உங்களுக்குள்ளே உருவாக்கும்படி தான் நாங்க பிரயாசப்படணும். சரிதானே? எபேசியர் 4:11 கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகிறதுக்கு தான் சபையை வச்சிருக்கு, ஊழியக்காரர்களை வச்சிருக்கு. அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி நீங்கள் சபைக்கு கீழ்ப்படிந்து வசனத்திலே நடந்து ஆவியினாலே நடத்தப்பட்டு கிறிஸ்துவின் சாயலிலே பூரணமாய் வளர வேண்டும். அல்லேலூயா. சபைனா என்னன்னு தெரியுதா? சும்மா கோபுரம் வச்சிருக்கு, சிலுவை வச்சிருக்கு, ரத்தம் இருக்கு, அந்த பேச்செல்லாம் இல்லை. இந்த அனுபவம் இருக்கான்னு கேட்கணும். இயேசு நடந்த மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி அந்த அனுபவத்தை உருவாக்குற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் சபை. புரியுதா? நிறைய இருக்கு. நான் நிறைய சூழ்நிலையில செய்தி சொல்றேன், அது வேற விஷயம். நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப முதலாவது விஷயம், நீங்க தேவாலயம் ஆயாச்சுல்ல, ஆவி வந்தா தேவாலயம் தானே. அப்போ நம்ம ஆலயம் இந்த பரிசுத்தமா இருக்கணும்ல, தேவ சித்தத்துக்கு ஏற்ப இருக்கணும்ல, கிறிஸ்துவின் சாயல் அடையணுமா வேண்டாமா சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமா மனசுல வைக்கணும். அப்படி இல்லைன்னா 30 வரையும் கூட்டத்துக்கு வந்தேன், 40 வரையும் கூட்டத்துக்கு வந்தேன்னு சொன்னாலும் கடைசியில் பரலோகத்துக்கு போக முடியாம ஆயிரும். அது வசனத்தை தான் சொல்லணும். இங்க நாங்க அடக்க ஆராதனை பண்ணதுனால நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. புரியுதா? அதெல்லாம் ஒரு புரிதலுக்காக தான் நடத்துறது. நீங்க வந்து இவர் அங்க போயிருக்காரு இங்க போயிருக்கிறாருன்னு நாங்க சாட்சி சொல்லுறதுனால நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாம பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன் சொல்ல. நம்ம சொல்ற கதையெல்லாம் எடுபடாதுங்க. இயேசுநாதர் சொல்றார், நான் தான் சொல்லணும். ஏன்னா நான் தான் அவர்களுக்கு ரத்தம் சிந்தினேன், நான் தான் இந்த சுவிசேஷத்தை கொடுத்தேன், என் பின்னால வாருங்கன்னு கூப்பிட்டேன். யாரெல்லாம் வந்தாங்க வரலங்கிறது எனக்கு சரியா தெரியும், நான் தான் சொல்லணும். இப்ப புரியுதா? அதனால ஆண்டவரோடு உங்களுடைய ஐக்கியம் உறவு எப்படி இருக்குன்னு பார்த்துடணும். 1 யோவான் 2:1-3 சொல்லுது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. சபை ஐக்கியத்தை விட முக்கியம் ஆண்டவரோட ஐக்கியம். முதலாவது இயேசுவோட ஐக்கியத்துல இருங்க, அடுத்தது இயேசுவுக்கு உள்ளானவர்களோட ஐக்கியத்துல இருங்க. அப்படிதான் அந்த வரிசை. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டுட்டு தேவ ஆவியானவருடைய உறவை விட்டுட்டு நீங்க எந்த சபையில இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்ப புரியுதா? அந்த அனுபவத்தை தான் நாங்களும் கொடுக்கணும். எங்களுக்கு வேற வழி இல்லை. அதுதானே நாங்க செய்யணும். நான் அந்த ஐக்கியத்தில் இருங்க. அந்த ஐக்கியத்தில் நடக்கிறீங்களாங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும். ஆக தயவு செய்து நான் கூட்டத்துக்கு வந்தேன், அது நடக்கல, இது நடக்கல, நான் நினைச்சது நடக்கல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு தெரியாத. நீ நடந்தாலும் மண்ணுக்கு தான் போனான், நடக்காட்டாலும் மண்ணுக்கு தான் போனான். இப்ப நான் இது கிடந்து ஒப்பராளப்படுகிறதுக்கு நமக்கு பரலோகத்துக்கு போனோம். முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் தேடு, தேவ சித்தத்தை தேடு, அதை அறிஞ்சு கொள்ள பிரயாசப்படு. அப்ப மற்ற காரியத்தில் ஆண்டவர் ஒரு போக்க உண்டு பண்ணுவார். ஆமா, கொஞ்ச நாள் இருக்கணும் இல்லையா, தேவ சித்தம் செய்யணும் இல்லையா, பரிபூர்ணம் அடையணும் இல்லையா. பாதியில செத்து போனா ஆமா 21 நாள்ல கொஞ்சம் குஞ்சு அந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய கோழி குஞ்சு 15வது நாள்ல உடைச்சா எப்படி இருக்கும், அப்படி ஆகி போவோம் இல்லையா. அதனால அவர் கொஞ்சம் அதெல்லாம் உதவி செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்யணும். அது வந்து யோவான் 15:2-3 வசனமா அது என்ன சொல்லுது? என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார். கனி கொடுக்காட்டா என்ன செய்யணும்? வெட்டி போடுவார். அப்போ தேவனுக்கு ஏற்ற பரலோக தேவ சித்தம் செய்கிற கனிகள் உங்களிடத்துல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவர் புறப்படுத்த முடியும். சரிதானே? அவர் சொல்லுதான் கேட்கப்படாது, அவர் நடந்ததும் சிந்திக்கப்படாது, அவருக்கு சாயலும் வரப்படாது. அவர் இருக்க இடத்துக்கு போறது நமக்கு கவலை இல்லைன்னா உங்களுக்காக என்னத்துக்கு ஆண்டவர் கவலைப்படணும்? அவர் என்னத்துக்கு ரிஸ்க் எடுக்க போறாரு? சரிதானே?
நான் சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? உங்களோடு உள்ள தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்பதான் உங்களுக்கு அவர் கிரியை செய்ய முடியும், உங்களுக்கு பொறுப்பேற்க முடியும். அதான் சொல்லிட்டார்ல அந்த யோவான் 10:27-28, என் ஆடு என் சத்தம் கேட்கிற ஆடு, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிற ஆடு, நான் காட்டுற மாதிரியில நடக்கிற ஆடு, அவங்கள தான் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த வசனத்துல இருக்கும், அவர்களை தான் என் கையில வச்சிருக்கேன், மற்றெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசுன்னு சொல்ற ஆளுகள் எல்லாரும் எனக்கு தெரியாது, என்னுடைய சீசன்ல தான் தெரியும். புரியுதா? புரியுதா? எப்படி இருக்குது உங்க அனுபவத்தை நீங்க பாத்துக்கணும். அந்த சபை இந்த சபையெல்லாம் சொல்லி பேசி ஒன்றும் ஆகப்படுறதில்ல. ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம், சபையாய் கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு வளரக்கூடிய அனுபவம் இருக்க வேண்டும். இருக்கிறதான்னு பார்த்துக்க. எப்ப கண்ணை மூடுவோன்னு தெரியாது. பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாயின்னு சொல்லி இருக்கு. நான் தாத்தா பாட்டி அவரை சாவ மாட்டேன் அப்படி ஒன்றும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஏசுநாதருக்கு பிள்ளையும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. ஆமா, அவர் 33 வயசுன்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஆமா, யாக்கோபு 4:14 சொல்லுது, நீ உங்க ஜீவன் எப்படிப்பட்டது? புகை போல இருக்கு, புகை போல இருக்கு. நாளை நடப்பது தெரியாது. தேவனுக்கு சித்தமானா உயிரோடு இருந்தா என்னென்ன செய்வோம்னு சொன்னா போதும்னு அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபைக்கு உபதேசம் பண்ணி இருக்காவ. அதுதானே நாங்களும் உங்களுக்கு சொல்ல முடியும். அல்லையா? அதனால இந்த கதையெல்லாம் பேசாண்டாம். அவர் வச்சா பார்க்கலாம். முதலாவது தேவ சித்தம் செய், வச்சா அடுத்த காரியம் நடக்கட்டும், இல்லைன்னா போக வேண்டியதான். எல்லாரும் அப்படிதான். அப்துல் கலாம் ஐயா சொல்ல மாதிரி கனவு காணுங்கள்னு சொல்லி கள்ள கனவு கண்ட ஆளெல்லாம் பாதியிலே கனவெல்லாம் கலைஞ்சு ஓடி போயிருக்காவ இல்லையா? அதெல்லாம் நிக்க அதை பார்த்துடுங்க. தேவ சித்தம் செய்யறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லி இருக்கு. ஆகவே தேவ சித்தம் என்னன்னு படிச்சு அதுல நடக்குது. பிரயாசப்படு, தனிப்பட்ட முறையில் பிரயாசப்படு. அடுத்தது உங்க குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு அதை கற்றுக்கொடு. அல்லேலூயா. உலகத்தில் கொடி கட்டி பறக்க முடியாது. கொடி கட்டி பறந்தவன் எல்லாம் பெய்யாச்சு. ஆமா, எல்லாரும் பெய்யாச்சு. விண்வெளிக்கு போயிட்டு வந்தோடனே, ஆமா விண்வெளியில நாங்க அங்க போயிட்டோம் இங்க போயிட்டோம். இது மாதிரி எத்தனை பேர் விண்வெளிக்கு போயிட்டு வந்து மண்ணில் புதைச்சிருக்கு தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங்க புதைச்சாச்சு, ஆல்ட்ரின் புதைச்சாச்சு, சந்திரனுக்கு போயிட்டு வந்தவிய மைக்கேல் காலின்ஸ், யூரி ககாரின் எல்லாம் நிறைய விண்வெளிக்கு போயிட்டு வந்து எல்லாமே மண்ணில் வச்சு மலர் வளையம் தான் நடை வச்சு. பின்ன இதை போட்டு இவ்வளவு பீத்து என்னத்துக்கு? இப்ப நடக்கதை சொல்லுகிறேன். ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உன்னால என்னத்தை செய்ய முடியும்? ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய முடியாது. அது உலகத்தை ஏமாத்துறதுக்கு கொள்ளலாம். ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தல் 3:21, ஜெயங்கொள்கிறவனோ அவனை நான் பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது போல என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஏஐ டெக்னாலஜி வச்சு அங்க போய் உட்கார முடியுமா? பாரு, பார்க்க முடியாது. எபேசியர் 2:7 சொல்லுது, உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார், நம்ம கிறிஸ்துவுடனே எழுப்பினார், புதிய சிருஷ்டி ஆக்கினார், பழைய மனுஷனை விட்டுட்டோம், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கிறது. சரீரம் தான் இங்கே இருக்குது, மனசு பரலோகத்தில் இருக்கிறது. இப்பமே உன்னதங்களிலே நம்ம ஆத்மாவை உட்கார வச்சிருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் தானே தந்தாரு. ஏஐ டெக்னாலஜி உண்டாக்கல இல்லையா? இதெல்லாம் உலகத்தை ஏமாத்த வித்த பிசாசு தந்திரம். ஆமா, பிரம்மாண்டமான காரியங்களை செய்து அவனை வட்டங்கராக்கி அவனை பாதி வழியிலே கொண்டு போடுவான் பிசாசு. நமக்கு அந்த தெளிவு வேணும். இந்த மண்ணாங்கட்டிக்குள்ள நம்ம போவாண்டாம். உள்ளான மனுஷன்ல பலப்பட்டமா, ஆத்மாவில் பலப்பட்டமா? ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்னடா லாபம் ஆண்டவர் கேட்டார் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியும் நினைக்கிறேன். அதனால இந்த பிசாசுக்கு காத்து சூற காற்றுல சிக்காத. ஆமா, பல கள்ளத்தனமான நடவடிக்கை எல்லாம் நடக்குது, அதுல சிக்காது. தேவ வசனத்துல, தேவ சத்தியத்துல, தேவ ஆவியினால் நடத்தப்படு. எவர்கள் தேவன ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் தேவ பிள்ளை. நாம் தேவ ஆவி கேட்டபடி நடந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து வந்த ஆவி பரலோக தரிசனத்தை கொடுக்கிறது. பூலோகத்தின் ஆவி பூலோகத்தின் சக்தியில் இழுக்கிறது. 1 யோவான் 4:4-5 சொல்லுது, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனால் சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பத்தியா, 2 ஆவி இருக்கு. பரலோகத்திலிருந்து இந்த ஆவி பரலோக தரிசனம் தான் கொடுக்கும். அது 1 Corinthians 2:9-10 தானே. தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது கண்ணு காணல, காது கேட்கல, அது இருதயத்தில் தோணல. தேவனும் அவைகளை தம்முடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் ஆவியை கொடுத்து பரலோக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரலோக காரியங்களை நம்மை உறுதிப்படுத்துகிறார். பரலோக காரியங்களை நம்மை நடத்துகிறார். உலகத்துக்கு நீங்களாக்கி வேறுபடுத்தி நடத்துகிறார். உலக நேசன் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி இருக்கு. யாக்கோபு 4:4 உலகத்தில் அன்பு கூர்ந்தா தேவனுக்கு அன்பு இல்லைன்னு 1 யோவான் 2:15 சொல்லுது. அதனால உலக நேசத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் நம்மை விடுவித்து பரலோக சாயலிலே நடத்துகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் உலக சிந்தை சாயலை விட்டு பரலோக சிந்தையிலும் பரலோக சாயலும் அப்படியே மாறி 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 போகிறோம். அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஒரு நாள் வந்துட்டு தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போனார். அல்லேலூயா.
நீ ஆண்டவரோடு சஞ்சரிச்சா ஆண்டவர் உன்னை எடுத்துட்டு போவார். நீ உலகத்தோட சஞ்சரிச்சா நீ நிச்சயமா போக முடியாது. அதான் ஒரு வசனம் சொன்னேன், அது 2 கொரிந்தியர் 3:18. இப்பமே இயேசுவின் சாயல் நமக்குள்ளே மறுரூபம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:21 சொல்லுது, அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார். இயேசு வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம்னு சொல்லியிருக்கல, அது ஆவணம்னா இப்பமே நீங்க மறுரூபம் ஆகி கொண்டே இருக்க வேண்டும். உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் மனமாகி ஆத்மா புதிதாக்கப்பட்டு கொண்டே இருந்தா மட்டும்தான் அவர் வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக முடியும். புரியுதா நான் சொல்லுது? 30 வரையும் 40 வரையும் கூட்டத்துக்கு வந்தாச்சு, ஒரு மறுரூபம் ஆவையில. எப்படி இருக்குதுன்னு கேட்டா அப்படியே தான் இருக்கேன் பெருசங்காரு. ஆமா இருந்துடுங்க, அப்படியே இருந்துடுங்க. இப்படி இருந்துட்டா எப்படி மறுரூபம் ஆகும்? ஆக முடியாது. நீங்க பார்க்கணும், சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னா சாதாரண பறவு கண்ணை மூடுற பறவை ஐயா அப்போன்னு கத்தி கதறி ஒன்னும் நடக்காது. ஆமா, பறவு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுன்னு நோட்டீஸ் ஒட்டுவாவ. அப்படி அடிச்சோன்னு போக முடியாதுங்க. இவர் உலகத்தில் இருக்க வேலை விண்ணகத்தை பற்றி சிந்திக்கல, இயேசுநாதர் சொன்னதுல நடக்கல, அவருக்கு வழியில நடக்கல, அவரை மிஞ்சின நீதிமாமாராக நடந்துகிட்டு ஆமா அங்கோடி இங்கோடி நடந்துகிட்டு இப்ப செத்த பிறகு விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டாம். எந்த விண்ணகத்துக்கு போனாரு? எப்படி போனாரு? அங்க செல்போன்ல சொன்னாரா 3 வரையமா நான் பரலோகத்தில் இருக்கேன்? இயேசுநாதரை தவிர ஒருத்தன விண்ணகத்துக்கு போகல. ஆமா, எல்லாரும் அதிகபட்சம் பரதீஸ்வர போயிருக்காங்களாம். இப்படிதான் வசனம் சொல்லிட்டு இருக்கு. கள்ள பிசாசு. இதை பார்த்து ஏமாறாத. உடனே எல்லாரும் நினைச்சிடுது அந்த கோயிலுக்கு போற நம்ம எல்லாம் விண்ணகத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது பிசாசுக்கு சாமர்த்தியம் தானே. இதெல்லாம் நடக்காது, ஏமாந்து போகக்கூடாது. இப்பமே நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஆண்டவரோட நடக்கணும், ஆண்டவர் நமக்கு ஒரு சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதான் நிறைய சொல்லிட்டேன். தூய் ஆவியானவர் வந்து சாட்சிப்படுத்தி பரலோக சிந்தையிலே நடத்தணும். இதெல்லாம் பார்க்கணும். புதுமை நடக்கு, புதுமை நடக்கு. ஆமா, வேற கோயிலையும் புதுமை நடக்கு, பிரம்மாண்டமான புதுமை நடக்கு. அதான் சொல்லிட்டேன் இல்லையா? புதுமை நடக்குனால பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோக பிதாக்கு சித்தம் செஞ்சியா, இயேசுவின் சீசனா மாறினியா, அவருக்கு மாதிரியில் நடந்தியா, தூய ஆவியினால் நடத்தப்பட்டியா, தேவ சாயல் உனக்குள்ள வந்ததா இல்லையா? கொலோசியர் 3:10 சொல்லுது, நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய், நம்மை சிருஷ்டித்த பரலோக தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிய மனுஷனை தரிச்சு கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. படைச்ச தேவனிடத்துல போனோம்னா அந்த தேவனுக்கு ஏற்ற சிந்தையும் செயலும் வரணும். இந்த பூமியின் தேவனுக்கு ஏற்ப நீ நடந்தியன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமா, அதான் சொன்னல, ஆதாம் எவ்வளவு ஏமாத்தி உலகத்தை கையில் எடுத்துட்டான். காயினா கொலகாராக்கியாச்சு, எல்லாத்தையும் கையில் எடுத்தாச்சு. லூக்கா 4:5 சொல்லுகிறான், இந்த உலகம் முழுவதும் என்கிட்ட இருக்கு, எனக்கு இஷ்டமானவர் தான் கொடுப்பேன்னு இயேசுநாதர்கிட்டே சொல்லியாச்சு. யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொல்லியாச்சு. யோவான் 18:36-37 இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ராஜு இந்த உலகத்துக்கு உரியது அல்லன்னு சொல்லியாச்சு. யோவான் 14:30 இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரிய ஒன்றை என்கிட்ட இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியாச்சு. பின்ன நீ எனக்கு உலகத்துக்கு பின்னால போற? யோவான் 17:14-16 சொல்லுது, நான் உலகத்தான் அல்லாது போல இவர்கள் உலகத்தார் அல்லன்னு சொல்லியாச்சு. நீ எப்படி போவா? அப்ப இயேசுநாதர் உலகத்தார் இல்லாத மாதிரி வாழ்ந்திருக்காரு. நீ உலகத்தான போல வாழ்ந்துட்டு இயேசு இருக்க இடத்துக்கு எப்படி போக முடியும்? ஒரு நாளும் போக முடியாது. இல்லையோ, ரொம்ப எவ்வளவு சிக்கல் இருக்கு பிரசங்கியாரு. இப்படி போனா ஏகப்பட்ட சிக்கல் கிடக்குல்ல, இதெல்லாம் சரி பண்ணல. ஆவியானவர் உங்களுக்கு காட்டி தர்றாருல்ல, பரலோகத்துக்கு எப்படியும் போய் சேரணும்ல. அது யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன்? உலகம் முழுவதும் பிசாசு விளையாடுது. பிசாசு உலகத்தில் இருந்தா பிசாசு சித்தம் செய்யணும். அப்போ உங்களுக்கு பணம் தருவான், பதவி எல்லாம் தருவான், நல்ல உயரத்தில் கொண்டு வைப்பான். நீங்க சாத்தானுக்கு உலகத்தில் இருந்துட்டு பரலோக தேவ சித்தம் செய்தா அவன் சண்டைக்கு வர மாட்டானா? சண்டைக்கு வருவான். அதானே நமக்கு பிரச்சனை. அதான் போராட்டம் உண்டுன்னு சொல்லி இருக்கு. தேவ சித்தம் செய்யலுக்கு தான் போராட்டம் உண்டு, சாத்தான் சித்தம் செய்ய ஆளுக்கு போராட்டம் கிடையாது. அவனுக்கு ஆளு தானே, அவனுக்கு தொந்தரவு பண்ண போறான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ பரலோக பிதா சித்தம் செய்தியெல்லாம் பூலோக பிதா சித்தம் செய்தியலான்னு நீங்க பார்த்துக்கிடணும். 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி வைவுல இருக்கு, கோபுரம் இருக்கு, சிலுவை இருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய உண்மை மட்டும் தெரியாது. ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமா இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களை மனக்கண்களை குருடாக்கி போட்டான். பத்தியெல்லாம் பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு எல்லாம் குருடாக்கி இருட்டுக்குள்ள வச்சு, நான் நாட்டையர் பேரன், சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு கேட்குது இல்லையா? அந்த பாட்டு எழுதுனது என்னுடைய பாட்டனார் வேதமாணிக்க ஐயர், அவருக்கு பேரன் தான் நான் பேசுறேன். அங்க என்ன சொல்லுவா வேணா, சிலுவை ஆராதிக்கிற கள்ளமாறு கள்ளிகள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவ, மற்றவெல்லாம் போக மாட்டா வேணும். என்னத்தை சொல்லுதிய? பரலோக ராஜ்யம் கள்ளமாறு கள்ளிகளுக்கு ராஜ்யமா? என்ன கிறுக்கு மார்க்கமா இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது பரலோக ராஜ்யம். அது யோவான் மத்தேயு 13:43 நீதிமான்களோ பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
அப்ப பரலோகத்துக்கு போறது நீதிமான்கள் தானே, கள்ளமார் கள்ளிகள்னு சொல்லலையே. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இதோ இயேசு சொல்றார், சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதான் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறன்னு சொல்லுகிறார். யாரு? ஏசப்பா, டேடி, மம்மி. அவர் வர்றார். அவர் இப்போ அவன் கிரியை கேட்ட பலன் கொடுத்தா இந்த கள்ளமார் கள்ளிகளுக்கு நிலைமை என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. சரிதானே? இது 2 Corinthians 5:10 மாம்சத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவ நியாயாசனத்திற்கு முன்பு நிற்க வேண்டும். அவர் நியாயாதிபதி வருவார். அப்ப நியாயாதிபதியா நின்று நோட்டை எடுத்து வாசிச்சா இந்த கள்ளமார்க்க கள்ளிகளுக்கு நிலைமை என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 10:42 அது சொல்லுது, இயேசுவே தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி, தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கவும் கட்டளையிட்டார். அப்ப இயேசு நியாயாதிபதியா வந்தா இந்த கள்ளமார்க்க நிலைமை என்ன ஆகும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. தயவு செய்து அப்படி நினைக்காது. ஆண்டவர்ட்ட வரும்போது வந்தோம், பாவம் மன்னிப்பு தந்தாரு, சரி ஒண்ணும் இல்லை. அடுத்தது என்ன செய்யணும்? ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதினால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன் முடிவாய் நித்திய ஜீவன். இன்னும் எத்தனை பாதை இருக்கு போண்டாமா? கள்ளங்கள்ளின்னு சொல்லிட்டு வருமா? அது பழைய காலம் கள்ளங்கள்ளி. இனி கள்ளி கிடையாது. இனி புதிய மனுஷன், இனி புதிய சிருஷ்டி, இனி தேவ சித்தம் செய்யணும், தேவ சாயல் வரணும். பரிசுத்தம் 2 Corinthians 7:1 மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியை நீங்க சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் எங்க செய்யுது? சும்மா குருசடியும் சுத்திட்டு புதுமை பார்த்துட்டு நடந்தா வருமா? கொண்டு போயிருவான். சரி, அப்போ தேவ சித்தம் செய்யணும். அது இதெல்லாம் இருக்கு. அதான் சபைன்னு சொன்னா சாதாரணமான விஷயமா? எவ்வளவு விஷயம் இருக்கு பார்த்துடுங்க. உங்களுக்கு தோண பிரசங்க யாரு, திட்டு யாருக்கு, கொத்து யாரு? ஆமா, உங்களை திட்டி என்னதான் ஆக போகுது? எங்களுக்கு பரலோக அரசாங்கம் தந்திருக்க வேலையை செய்துட்டு போயிடலாம்னா அங்க போய் எங்களுக்கு அடி கிடைச்சோம். அதனால எங்க வேலையை நாங்க செய்யணும். அல்ல இல்லையா? ஆமா, பரலோக அரசாங்கத்தின் வேலைக்காரன் அது செய்வான், பூலோக அரசாங்கத்தின் வேலைக்காரன் அதுக்கு வேலை செய்வான் போட்டு. அப்ப பேய் உலகம் ஆட்சி செய்யறான். அந்த பிசாசு சித்தம் செய்யாத தேவ சித்தம் செய்யபடி பிரித்தெடுத்தேன். ஆமா, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அவர்களுக்கு தான் பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தார். உங்களை மற்ற ஜாதிகளை விட்டு பிரித்தெடுத்தேன். அது எபேசியர் 4:17 அது மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்க நடக்கப்படாது. பழைய காலம் எல்லாம் போட்டு அதெல்லாம் விட்டுக்கிட்டு இனி தேவ சித்தம் செய்யற தேவ பிள்ளைகளாய் மாறாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். கோணலும் மாறுபாடும் உள்ள பிலிப்பியர் 2ஆம் அதிகாரமா, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே மாசற்றவர்களும் தேவனுடைய மாசற்றவர்களும் தூய பிள்ளைகளா இருக்கும்படி எல்லாவற்றையும் 2:15 குற்ற, அதாவது கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி இப்படிதான் செய்யணுமோ, முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க. அங்க வசனம் இருக்கு. அப்படி இல்லையோ, அந்த பாசர் அப்படி, இந்த பிரசங்கியார் இப்படி, அந்த கோயில் அப்படி. நீ எந்த கோயிலுக்கு போனாலும் பரலோக தேவ சித்தம் செய்யணும், பரலோக ஆவியினால் நடத்தப்படணும், பரலோக ஆவி போதிக்கிறதுல நடக்கணும், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரத்துல நடக்கணும். அது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லு. அப்ப இயேசு ஒன்ன சொல்லியிருக்காரு, ஒரு மாதிரியை காட்டியிருக்காரு. அப்போஸ்தலர் ஒன்ன சொல்லியிருக்காரு, மாதிரியை காட்டியிருக்காரு. அப்ப இன்னைக்கு உள்ளவனுக்கெல்லாம் வேற ஆவியா வேற மாதிரியா என்னதான் சொல்லுதிய நீங்க? அது ஆமா, அது மத்தேயு சுவிசேஷம் 11:28 என்ன சொல்லுது? நீங்கள் அதாவது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? என்னிடத்துல. அப்ப இயேசுநாதர் தாழ்மையா இருந்து நமக்கு மாதிரி காண்பிச்சிருக்காரு. அதுல ஒரு தானே நடக்குது இல்ல, அவருக்குள்ள இருந்த ஆவிதானே நமக்கு வரணும், நம்ம முடிக்கணும். அது ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஏன்? அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி. கலாத்தியர் 4:6 குமாரனின் ஆவியை நமக்கு அனுப்பினார். இயேசுநாதருக்கு என்ன ஆவியை கொடுத்தாரோ 10:38 அப்போஸ்தலர் தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் நிரப்பினார். அந்த ஆவிதானே நமக்கு தந்தாரு, நமக்குள்ள தந்திருக்கணும். அந்த ஆவி இருந்தா நம்ம இயேசு சொன்னதுல தானே நடந்திருப்போம், இயேசுவின் மாதிரி நடந்திருப்போம். அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த ஆவி நமக்குள்ள வந்திருந்தா அவங்க சொன்னதையும் செஞ்சதையும் நம்ம செஞ்சிருப்போமா இல்லையா? சொல்லுங்க. நாங்க இப்படிதான் கேட்கணும், வேற மாதிரி அதுல கிடையாது. இயேசுக்குள்ள இருந்தா உனக்குள்ள இருந்தா அவர் சொன்னதை செஞ்சதுல தான் நீ நடப்பா. அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த ஆவி உனக்குள்ள இருந்தா அவர் சொன்னதை செஞ்ச அதுதான். இது வேற ஆவி, அது சம்மந்தம் கிடையாது. இப்படிதான் நாங்க பேசணும். இப்ப புரியுதா? விழிப்பா இருக்கணும். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செஞ்சாதான் அங்க போக முடியும். எந்த கோயிலுக்கு போனாலும் இதை மனசுல வை. நீ தேவ ஆண்டவருக்கு பின்னால போ, வசனத்துல போ, மாதிரியில போ, ஆவியில நட, தேவ சித்தத்தை பற்றி அறிவரட்டு. உலகத்துக்கு எதிராய், உலகத்துக்கு ஏன்னா உலக சித்தமோ சாத்தான் சித்தமோ பரலோக சித்தமோ ஒண்ணு கொண்டு எதிராக இருக்கு. இங்க தலைவன் ராஜா பிசாசு, அங்க ராஜா தேவன் இயேசு இல்லையா? ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்க போது. அப்போ ஒண்ணு கொண்டு எதிராக இருக்கிறதுனால கொஞ்சம் போதத்தோட புத்தியோட வேறுபாடு அனுபவத்தோடு பரிசுத்தத்தோடு வாழ ஒப்பு கொடுப்பீங்களா?
ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்தா நல்லது. நாங்கள் பரலோகத்துக்கு வரும்போது உங்களை அங்கே காணலாம். இல்லைன்னா நீங்கள் வேற இடத்துல, நாங்கள் வேற இடத்துல. இப்போ புரியுது இல்லையா? இங்கே சேர்ந்துருக்கு பாட்டெல்லாம் அங்கே நடக்காது. அது வேற, அது பிரிக்கப்படும், ரெண்டாய் பிரிக்கப்படும். உங்களுக்கு வசனம் தெரியும். சரி, அப்போ இந்த வார்த்தையினாலே கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். Hallelujah.